ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தல். இப்போ அதுக்கு நமக்கு கருப்பொருளாக கொடுக்கப்பட்டிருக்க வசனம், அதை வாசித்தரலாமா? பிலிப்பியர் 4:8. இதுல நம்ம பார்க்கிறோம், அந்த வசனம் ஆரம்பிக்கிறது கடைசியாக சகோதரரே. அப்ப இந்த நிருபத்துல இந்த திருச்சபையாருக்கு நிறைய விஷயங்களை பவுல் அப்போஸ்தலன் சொல்லிக்கிட்டு வராரு. நம்ம இந்த நிருபம் முழுவதை நம்ம வாசிப்போமானா தெரியும். அந்த முதல் அதிகாரத்துல அவர் சொல்லும்போது, நான் அதோடைய ரொம்ப பின்னணிக்கு நான் போகலை, இந்த விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியது இருக்கிறதுனால, அவங்களுக்குள்ளார சுவிசேஷத்தை சொல்றதுலையே யார் பெரியவங்கங்கிற நிலைமையிலலாம் இருந்தாங்க. சிலர் போட்டியினாலையும் பொறாமைனாலையும் சொன்னாங்க, சிலர் உண்மையான இருதயத்தோட கூட சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு வந்தார். அப்ப கடைசியாக சகோதரரை நான் இதெல்லாம் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சாராம்சத்தை சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி முடிக்க போகும்போது, அந்த கடிதத்தில் எதை பற்றியெல்லாம் பேசினாரோ அதோடைய சாராம்சமாக கொண்டு வந்து இந்த 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல குவித்து வைக்கிறார். அதுதான் நம்ம இப்போ வாசித்ததான அந்த வேத பகுதி. அப்ப கடைசியாக இதை சொல்றாருன்னா, முதலாவதாக என்ன சொன்னாருங்கிறத ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கு ஏதுவா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து 4வது வசனம் வரையும் நம்ம படிக்கலாம். பிறனுக்கு இதை சொல்லிட்டு, அப்ப அதுக்கு எப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த வசனத்துல சொல்லி இருக்குது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இப்ப நம்ம சிந்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு அக்கா மாசியக்கா சொல்லும் போது சொன்னாங்க. அது எப்படிப்பட்டதா இருக்குது? மாம்ச சிந்தையா இருக்குது, உலகத்தின் சிந்தையா இருக்குது, பிசாசினால கொண்டு வரப்படுகிற சிந்தையா பல வேலைகள்லையும் நமக்கு இருக்குது. நம்ம சிந்தையை கட்டுப்படுத்த முடியறதில்லை. நம்மளே விரும்பாத சிந்தை கூட நமக்குள்ள வருது. சரி, நான் என்ன இப்படி யோசிக்கிறேன் அப்படி நானே என்கிட்ட பேசியிருக்கேன். அதுபோல உங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட நிலை வந்திருக்கலாம். நான் இப்படி நம்ம விரும்பலை, இந்த மாதிரி நினைக்கணும், நம்ம விரும்பாத சிந்தை கூட நம்ம உள்ளத்துல வர்றத நம்ம அதை எதை எப்படி சிறைப்பிடிக்கணுங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப எந்த சிந்தையினால இந்த 3 சிந்தையை நம்ம அப்புறப்படுத்த முடியும் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அப்ப அந்த சிந்தையை தான் அவர் சொன்னாரு. அதை சொல்லி முடிச்சுட்டு தான் அந்த சிந்தை, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்னது, அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லி இருக்கு இல்லையா? அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அப்ப அவருடைய கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்னது, அந்த சிந்தையினால பிதாவால அவருக்கு கொடுக்கப்பட்ட கனம் என்னது அப்படிங்கிறதையும் பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை எக்ஸாம்பிளா காட்டி சொல்லிட்டு, கடைசியாக அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாருங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோன்னு சொல்லி இந்த 8 காரியத்தையும் அவர் பட்டியலிடுறார். அப்ப தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து தேவனால நம்ம மேன்மை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த நிருபத்துடைய இந்த கடைசியில இந்த சாராம்சத்தை அவர் சொல்றார். எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நீங்க கிறிஸ்துவின் சிந்தையோட கூட இருக்கணுங்கிறத அவர் சொல்றார். அப்ப நம்ம
தேவனுக்கு ஏற்றவைகளை நம்ம சிந்திக்கும் போது தேவனால ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு பாக்கியமான வாழ்க்கையை நம்ம இங்கேயும் வாழ முடியும், கர்த்தருக்காக வாழ்ந்து வெற்றி சிறக்க முடியுங்கிறதுக்கு தான் இந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பிரியமான ஒரு விஷயம்தான் இல்லையா? ஆசீர்வாதத்துக்கு வழியாக நம்ம நீதிமொழிகள் 28:20 நம்ம ஒரு வசனம் வாசிப்போம் இல்லையா? என்ன வாசிப்போம்? ஏகதேசம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களையும் பெறுவான். இப்ப அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் கேட்கும் போதே மனசுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குது. ஆனா அந்த முதல் வார்த்தை எப்படி சொல்லியிருக்கு? உண்மையுள்ள மனுஷன். இப்ப யாரு உண்மையுள்ள மனுஷன்? இப்ப உண்மையுள்ளவன்னா யாரு? உண்மையா இருக்கிறதுனா என்னன்னு கேட்டோம்னா நமக்கே நிறைய விஷயம் தெரியும் இல்லையா? இப்படி உண்மையா இருக்கணும், இந்த விஷயத்துல பணத்தை கையாளுற விஷயத்துல உண்மையா இருக்கணும், தேவனுக்கும் மனுஷனுக்கும் செய்யற காயுவை பத்தி சொல்லுவார் இல்லையா? அப்ப காயுவுக்கு அவர் நிருபத்தில் எழுதும்போது சொல்லுவார், தேவனுக்கும் மனுஷனுக்கும் செய்யறத நீ உண்மையா செய்யற, சகோதரருக்கும் செய்யறத நீ உண்மையா செய்யற, அப்படிலாம் அவங்க சொல்லுவார் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நிறைய உண்மையுள்ள விஷயங்கள் நமக்கு தெரியும் தான், தெரியாம இல்லை. ஆனா அதுக்கு ஒரு வரையறை இருக்குதான்னு சொல்லி நான் தேடினேன். அப்ப ஆண்டவர் எனக்கு அதுக்கு ஒரு வரையறை காமிச்சார். ஏன்னா இது ஒரு விஸ்தாரமான தலைப்பு. உண்மையுள்ளது அப்படின்னு நினைச்சோம்னா எவ்வளவோ காரியம் இருக்கு. நம்ம எவ்வளோ விஷயத்துல குறைவுள்ளவங்களா இருக்கிறோம். உண்மையுள்ளவன் எவ்வளவோ விஸ்தாரமா இருக்குது. அப்போ அதை ஒரு வரையறைக்கு உட்படுத்தி சிந்திச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கும் போது, அதுக்கு ஒரு வரையறை இருக்குதான்னு யோசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு காண்பிச்சு கொடுத்த வசனம் யோவான் 7:18 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. அப்ப நம்ம இங்கே வாசிக்கும் போது அந்த ஒரு டெஃபினேஷன் எனக்கு தென்பட்டது என்னன்னா, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். இந்த வார்த்தையை நம்ம மனசுல பதிச்சு வச்சுக்குவோம். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்ம இதுக்கும் நம்ம மாடலா பார்க்க முடியும். அவர் எப்படி தன்னை அனுப்பினவருடைய மகிமையவே தேடினாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போமானா, யோவான் 8:26 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவர் சுயமாய், அப்ப அவர் சத்தியமுள்ளவரா இருக்கிறாரு, என்னை அனுப்பினவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் சுயமா பேசாமல் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்றேன். நான் ஏன் சுயமா நான் பேசல, அவரிடத்துல கேட்டதை நான் உலகத்துக்கு சொல்றேன்னு சொன்னார். அது போல இன்னொன்னு சொல்றாரு 28வது வசனத்துல, நான் என் சுயமா ஒன்றும் செய்யறது இல்லை, என் பிதா எனக்கு போதித்தபடியே சொல்றேன். அப்ப அவர் சுயமா எதுவும் பேசல, சுயமா ஒன்றும் செய்யல. இன்னொரு இடத்துல சொல்லுவார், அதை தொடர்ந்து 29 வாசிக்கும் போது சொல்லுவார் இல்லையா, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் பிதா என்னை தனியே இருக்க விடுறதில்லைன்னு சொல்லுவார் இல்லையா? அப்ப அவர் எப்பொழுதும் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறபடியான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நமக்கும் அதான சொல்லியிருக்கு, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எதுக்காக செய்யணும்? அவருடைய நாமத்தின் மகிமைக்காகனே செய்யணும். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாலும் ஒரு சாம்பிள் சொல்லிட்டு அப்புறம் நம்ம அதுக்கு ஒரு கேரக்டரை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, அவர் பல வேளைகளில் சில காரியங்கள் சொல்லுவார். இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? யார்கிட்ட கேட்டாரு? மரியாள், குறிப்பாக அவனுடைய தாயாகிய மரியாள் கேட்குறாங்க, நாங்கள் உன்னை எவ்வளவு நானும் உன் தகப்பனும் தேடினோமேன்னு சொல்லும்போது அவர் டக்குன்னு இந்த வார்த்தையை கேட்கிறார், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில். ஏன்னா மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறந்தவர், தேவகுமாரன்கிறது மிக தெளிவா அறிஞ்சவங்க யார் மட்டும்? மரியாள். அப்ப அதனாலதான் அவர் கேட்கிறார், மதிப்பு குறைவா கேட்கல, உங்களுக்கு தெரியும்லம்மா நான் எதுக்காக வெளிப்பட்டிருக்கேன். அப்ப அந்த விதத்துல அவர் கேட்கிறார்.
நான் பிதாவுக்கு அடுத்தவைகள். அதே போல யோவான் 4:34 சொல்லப்பட்டிருக்கு, என்னை அனுப்பினவருடைய சித்தம் செய்யறதுதான் எனக்கு போஜனமா இருக்குன்னு சொல்றார். அப்ப அவருடைய சித்தம் செய்யறதா என்னுடைய போஜனம்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவர் பல வேளைகளை அவர் சொல்ற காரியம், என் வேலை இன்னும் வரவில்லை, அவங்களுக்கு திராட்சரசம் குறைவா இருக்குது அப்படின்னு மரியாதை வந்து சொல்லும் போது என்ன சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப எல்லாமே இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில நமக்கு முன்னோடியாக நாம நடக்க வேண்டிய அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி நடந்திருக்கிறாரு? பிதாவுடைய, அது அவருடைய சித்தத்தின்படியாக அவருக்கு பிரியமானவைகளை செய்யறது, அவருக்கு மகிமையானவைகளை செய்யறது. மொத்தத்துல சொல்ல போனா ஆண்டவர் பிதாவானவர் கொடுத்திருக்கிற இவருடைய லைஃபுக்காக கொடுத்திருக்க ஒரு ஸ்கெடியூல் படியே அவர் வாழ்ந்து முடிச்சிருக்கிறார். அப்ப தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திச்சு அவருடைய சித்தம் செய்து அவருடைய நாம மகிமைப்படணும், அவருக்காக நான் வாழணும் அப்படின்னு என்னை அனுப்பினவருடைய மகிமையை, என்னை இந்த உலகத்துல வச்சிருக்கிறவருடைய மகிமை. நம்ம இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனாக நாம கர்த்தருடைய நாமத்தினால சில காரியங்கள்லாம் செய்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம இந்தியர்கள் இல்லையா, இந்திய தேசத்துல நம்மளை வச்சிருக்கிறார். உங்களை இந்த பாண்டிச்சேரியில வச்சிருக்கிறார், என்ன மதுரை பக்கத்துல வச்சிருக்கிறார், திருப்போணுங்கிற ஒரு வில்லேஜ்ல வச்சிருக்கிறார். அப்ப நம்மளை எங்க இந்த குடும்பத்துல வச்சிருக்கிறார். அப்ப நம்மளை இந்த குடும்பத்துல, இந்த ஊர்ல, இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல நம்மளை வச்சிருக்காருன்னா இங்க இருந்துகிட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக தான் நம்மளை இங்க வச்சிருக்கிறாரு, இந்த குடும்பத்துல வச்சிருக்கிறாரு, இந்த ஊர்ல வச்சிருக்கிறாரு, இந்த தேசத்துல வச்சிருக்கிறாரு. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம நேசிக்கணும். நம்மளை வைக்கப்பட்டிருக்க, நான் ஏன் தான் இந்த நாட்டில் பிறந்தேனோ, நான் ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தேனோ அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தேவன் தான் நம்ம குடியிருப்பின் எல்லைகளை நியமிச்சிருக்கிறார் இல்லையா. நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை நியமிச்சு இந்த இடத்துல தான் நான் பிறக்கணும், இந்த குடும்பத்துல தான் பிறக்கணும், இந்த சூழ்நிலையில தான் இருக்கணும்னு என்னைய உண்டாக்கி வச்சிருக்கிறார் அவர். அப்போ இப்படிப்பட்ட கிறிஸ்துவை போல பிதாவுடைய மகிமையை தேடின ஒரு உண்மையுள்ளவராக அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். அப்ப நமக்கும் இப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்ப இப்படி உண்மையுள்ள வாழ்க்கைனா என்னங்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து எக்ஸாம்பிளா நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சிந்தையை வெளிப்படுத்தி வாழ்ந்த ஒரு சகோதரிய நம்ம அந்த ஒரு கேரக்டரை வச்சு நம்ம சிந்திப்போமே, ஆனா நம்ம மனசுல எல்லாரும் மனசுலயே அது நிற்கும். உண்மையுள்ளன்னா என்ன, உண்மையுள்ள சிந்தைனா என்னங்கிறது நம்ம மனசுல நிற்கணும்னா ஒரு கேரக்டரை நம்ம அதுக்காக நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னு யோசித்த போது தேவனுக்கு அடுத்தவைகளை யோசித்து தேவனை மகிமைப்படுத்த வாஞ்சித்து சுயமா ஒன்றும் பேசாத, கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்து உண்மையாய் தேவனிடத்துல சொன்னதை நிறைவேற்றி வாழ்ந்த ஒரு பெண்ணை நம்ம ஒரு மாடலா வச்சு பார்க்க. அவங்க யாருன்னா கிருபை பெற்றவங்க. நிறைய பதில் அப்படி டக்குன்னு வந்துருச்சு. கிருபை பெற்றவனோட நமக்கு மரியாள்னு தெரியும். புதிய ஏற்பாட்டில் தூதனால கிருபை பெற்றவன் அழைக்கப்பட்ட மரியாளை நீங்க எல்லாரும் நினைவு வச்சு சொன்னீங்க. அதே போல கிருபை பெற்ற பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்க ஒரு சகோதரியை குறித்து தான் நம்ம சிந்திக்க போறோம். அண்ணாளுடைய பெயருடைய அர்த்தமும் என்னதான்? அப்ப ரெண்டு கிருபை பெற்றவங்களுமே எப்படி இருந்தாங்க? மரியாள் கிருபை பெற்றவங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? கற்பம் தரிச்சாங்க. எப்ப கற்பம் தரிச்சாங்க? திருமணத்துக்கு முன்னாடியே. அண்ணல் கல்யாணம் திருமணமாகி பல நாளாகியும் கற்பம் தரிக்காம இருந்தாங்க.
ரெண்டுமே என்னதான் ப்ராப்ளம் தான். ரெண்டுமே பயங்கரமான பிரச்சனை தானே. சமுதாயத்தில் ரெண்டுமே பயங்கரமான பிரச்சனை. பயங்கரமான பிரச்சனை யாருக்கு? கிருபை பெற்றவங்களுக்கு. யாருக்கு? கிருபை பெற்றவங்களுக்கு பிரச்சனை வருமா? கிருபை பெற்ற 2 பேருக்குமே வந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. நல்ல வேலைக்கு நம்ம கிருபை பெற்றவங்கள நினைக்கிறீங்களா? நம்ம யார் தெரியுமா? யோவான்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 1:16 நம்ம கிருபையின் மேல் கிருபை பெற்றவங்க. இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ சொன்னாங்க இல்லையா ஒரு அம்மா. அது மாதிரி தான் நம்மளும் யோசிக்கணும். எனக்கு ஏன் இப்படி, எனக்கு தான் இப்படி, எனக்கு மட்டும்தான் இப்படி, அப்படி நம்ம பல வேளைகளில் யோசிக்கிறோம் இல்லையா. கிருபை பெற்றவங்களுடைய வாழ்க்கையிலையும் கிருபை எதுக்கு கொடுக்கிறார்? ஏன் கிருபை பெற்றாங்க அவங்க? இவ்வளோ பெரிய காரியத்தை அவங்க சமாளிக்கணும். அதுக்கு தான் கிருபை. பவுல் அப்போஸ்தலன் ஜெபித்த போது, அவருடைய பலவீனம் நீங்கும்படி ஜெபித்த போது அவருக்கு கிடைச்சது என்னது? அவருக்கு கிடைச்ச பதில் என்னது? தேவ கிருபை இல்லையா. அப்ப அந்த கிருபை இருந்தாதான் பலவீனத்தை சகிக்க முடியும், ஏற்க முடியும், கையாள முடியும், எதிர்கொள்ள முடியும். அதுபோல இந்த 2 கிருபை பெற்றவங்களுமே இருக்கிறாங்க. அந்த அதுல அன்னாளை குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த அன்னாள் யார்? நம்ம எல்லாருக்கும் நல்ல இப்ப சொன்னா, இப்ப யாரையாவது இப்படி சும்மா அப்படி கையை காட்டினேன்னா கடன்னு சொல்லிடுவீங்க இல்லையா. அன்னாள் யாரு? எல்கானாவுடைய மனைவி. அவருடைய சகோதரி பெனினாலால ரொம்ப மன நோவு அடைஞ்சவ. ஒரு பிள்ளைக்காக ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபித்தவ. அதுபோலயே பிள்ளையை பெற்றுக்கொண்டவ. அந்த பிள்ளையை தேவனுக்காக கொடுத்தவ. அந்த பிள்ளை மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக எழும்பினார். நம்ம எல்லாருக்கும் கடகடன் ஒப்பிக்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்குள்ள என்ன, இவங்க எப்படி உண்மையுள்ளவங்களா இருந்தாங்க? உண்மையுள்ளவங்கன்னு இவங்களை எந்த விதத்தில் வச்சு சிந்திக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் யோசனை எல்லாம் போகும் இல்லையா. இப்போ சிந்தனை, உங்கள் சிந்தை வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவங்களுடைய பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். குழந்தை இல்லை அப்படிங்கிறதான் அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியும். குழந்தை இல்லாதவங்களுக்கு எடுத்து வச்சுக்குவோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்குவோம். குழந்தை இல்லாதவங்களுடைய பிரச்சனை தீர்றதுக்கு, பிரச்சனை எப்போ தீரும்? குழந்தை கிடைச்சா தீர்ந்துடும். குழந்தை இல்லைங்கிற பிரச்சனைக்கு குழந்தை கிடைச்சா அந்த பிரச்சனை சால்வ்டு இல்லையா. இந்த அம்மா ஒரு பொருத்தனை பண்ணாங்க இல்லையா. என்ன பொருத்தனை பண்ணாங்க? அந்த வசனத்தை வாசிக்கலாம். 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை. கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் என தேடி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கட்டி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். சரி, இப்ப இந்த அம்மா என்ன பொருத்தனை பண்ணாங்க? அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. அப்ப இவங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு சொல்றாங்க? நான் சிறுமைப்பட்டு போய் இருக்கிறேன்னு சொல்றாங்க. 2வது அதை நினைத்தரல சொல்றாங்க இல்லையா. அடுத்து என்ன சொல்றாங்க? அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், ஆண் பிள்ளையை கொடுத்தால்னு கேட்குறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாங்க. அவன் மேல சவரன் கத்தி படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆண் புள்ள கிடைச்சாதான் இவங்களுக்கு மலடிங்கிற பேரு மாறுமா? பெண் புள்ள கிடைச்சாலும் மாறும் தானே. ஆனா அவங்க எப்படி கேட்குறாங்க? ஒரு ஆண் பிள்ளை கேட்குறாங்க. நீங்கள் நான் நல்லா வச்சு வளர்த்து, என்னுடைய சகோதரி 10 பிள்ளைகளோடு இருக்கிறாங்க, நான் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா நான் வளர்த்து நான் எப்படி உண்டாகணும்னு பாருங்க, அதுக்காக எனக்கு கொடுங்க
அப்படின்னு அவங்க கேட்கல. எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்றாங்க. எனக்கு தாங்க, நான் உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கேட்குறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? நான் அவன் தலை மேலே சவரகன் கத்தி படுவதில்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. இந்த பொருத்தனை எப்படி ஒரு விசேஷித்த பொருத்தனைன்னு என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 8ஆம் வசனம்லாம் வாசித்தீங்கன்னா தெரியும். நம்ம வாசிக்க வேண்டாம், நம்ம கடந்து போவோம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவன் உங்களுக்குத்தான்னு நான் என்ன செய்கிறேன், பொருத்தனை பண்ணுறேன் அப்படிங்கிற அர்த்தம். உயிரோடு இருக்கும் சகல நாளும். நான் என்ன செய்ய மாட்டேன், ஏதோ கொஞ்ச நாள், அந்த ஒரு பொருத்தனை காலம் எவ்வளவோ அந்த அந்த பொருத்தனை கால அளவுக்கு சவரகன் கத்தி அவங்க தலையில் படாது. இது ஒரு விசேஷித்த பொருத்தனை. அப்போ இந்த பொருத்தனையை அவங்க பண்ணுறாங்க. அதை எவ்வளோ நாளைக்கு பண்ணுறாங்க? உயிரோடு இருக்கும் சகல நாளும் சொல்கிறாங்க. அப்போ அவன் உயிரோடு இருக்கிற வரை அந்த பொருத்தனைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பொருத்தனை பண்ணி கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம்னா கூட அந்த காலம் முடிஞ்ச உடனே அவன் தலையை சிரைத்து அதுக்கப்புறம் அந்த பொருத்தனையிலேருந்து விலகி இருக்கலான்னு சொல்லி நம்ம என்னாகமத்தில் வாசிப்போம். ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, உயிரோடு இருக்கும் சகல நாளும் சொல்லிட்டாங்க. எதுக்கு இந்த விசேஷித்த பொருத்தனை? ஏன் பெண் பிள்ளை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு இருக்கப்போ மலடிங்கிற பேர் மாறுறப்ப இவங்க ஏன் ஒரு ஆண் பிள்ளையை கேட்டாங்க? அப்போ இவ்வளோ காரியங்களை இவங்க இப்படி பர்டிகுலராக கேட்குறதுக்கு என்ன விஷயம்? அதுபோல் அடுத்து பின்னாடி ஒரு பாட்டு பாடுவாங்க. ஒரு 4 பேர் பாட்டு பாடியிருப்பாங்க பைபிளில். அதுவும் சகோதரிகள் பாட்டு 4 பேர் பாட்டு இருக்கு இல்லையா? மிரியாம் பாடுவாங்க, இந்த அண்ணாலம்மா பாடுவாங்க, தெபோரால் பாடுவாங்க, மரியாள் பாடுவாங்க. புதிய ஏற்பாடு இல்லையா? இதில் எனக்கு இந்த ஒரு மிரியாம் பாட்டாவது கொஞ்சம் புரியும். இந்த 3 பேர் பாட்டும் எனக்கு அந்த முழு காரியங்களும் எனக்கு புரிகிறதில்ல. அந்த பாட்டில் எனக்கு என்ன புரியும்னா, பாருங்களேன், 2ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தில் என்ன புரியும்னா, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. யார் ஞாபகம் வரா உங்களுக்கு? பெனின்னாள் ஞாபகம். எனக்கு அதான் ஞாபகம் வரும். அடுத்து 3ஆவது வசனம் பாருங்க, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதுங்க. யார் ஞாபகம் வரும்? பெனினால் தான் ஞாபகம் வரும். அடுத்து 5ஆவது வசனம் பாருங்க, அதில் மலடியாக இருந்தவள் 7 பெற்றாள். எனக்கு பூர்ணமாக கிடச்சி போச்சு, நீ நினச்சிக்கிட்டு இருக்க என்கிட்ட இல்லைன்னு. இப்போ பாரு, இப்போ இங்கேயும் நம்ம யாரை நினைக்கிறோம்? பெண்ணினால தான் நினைக்கிறோம். நிறைய வேலைகளில் நம்ம சத்துருவாக பார்க்கறது யாரை? உறவுகளாக இருக்கிற மனுஷரை தான். அது அது எந்த எந்த உறவுலையோ தெரியாது. மாமியார் மருமகள் இல்லையா? அவனுக்கு கூட எனக்கு குறைய அப்படின்னு சகோதரிகளுக்குள்ள சகோதரருக்குள்ள அவனுக்குனா மட்டும்தான் நீங்கள் கொடுப்பீங்க, அவளுக்குனா மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க, அவள் தான் உங்களுக்கு முக்கியம், அவள் சொன்னாதான் கேட்பீங்க. இப்படி பிள்ளைகள்லாம் ஒரு 4-5 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் வரும். அவன் கடைசி பிள்ளை தான் உங்களுக்கு செல்ல பிள்ளை, அவள் தான் மூத்தவ தான் எல்லா அதிகாரமும் பண்ணுறா. இப்படி நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது காரணமாக தேடி கண்டுபிடிக்கிறது யாரை தான்? உறவுகளை தான் நம்ம என்ன செய்வோம், ஈஸியாக குற்றம் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த 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 பாட்டிலேயே எனக்கு விளங்குனது இந்த 3, உங்களுக்கு அதான் விளங்கி இருக்கு. நீங்கள் டக்குன்னு பதில் சொன்னதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் யாரை யோசித்தோம்? பெனினால தான் யோசித்தோம். ஆனால் அது இல்லை விஷயம். இவங்க யாருடைய மனைவி? எல்கானாவுடைய மனைவி. இந்த எல்கானா யாரு? முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த எல்கானா யாருன்னு நமக்கு புரிஞ்சுனாதான், இந்த அண்ணாளுடைய குடும்பம் யாருன்னு புரிஞ்சாதான் இந்த அம்மாவுடைய ஜெபத்துக்கு அர்த்தம் தெரியும், இவங்க பாடின பாட்டுக்கு அர்த்தம் புரியும், அவங்களுடைய சிந்தை எப்படி உண்மையுள்ளதா இருந்துச்சுங்கிறதும் நமக்கு புரியும். சரியா? இப்போ நம்ம வாசிக்கலாம். முதல் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
எரோகாம். இப்ப இவர் யாரு? ஒரு 4 தலைமுறை சொல்லியிருக்கு. இவர் எப்பிராயிமியன் அப்படின்னு சொல்லியிருக்குது. சொல்லிட்டு சூப்புக்கு பிறந்த, எலிகூவுக்கு பிறந்த, எரோகாமுக்கு பிறந்த எல்கானா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப இவர் எந்த கோத்திரத்தான்? அப்படி நம்ம நினைச்சிடறோம். ஆனா வார்த்தை என்னதான் வருது? எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற. இவருக்கு பேர் எதனால எப்பிராயிமியன் பேர் சொல்லப்பட்டிருக்குது, குறிப்பு சொல்லப்பட்டிருக்குது? எப்பிராயிம் மலை தேசத்துல இருந்ததுனால. ஆனா இவர் எப்பிராயிமன் இல்லை, எப்பிராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர் இல்லை. அப்ப இவர் எந்த கோத்திரம்? வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அங்க ஒரு வம்ச வரலாறு வருது. 3 வம்ச வரலாறை நீங்க விரிவா படிச்சுக்கோங்க. நீங்க வீட்டில் விரிவா படிக்கிறதுக்கு நான் சொல்றேன். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 16 to 24, 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 16 to 27, எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம். சரியா? இந்த 3ஐயும் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் டீட்டெயிலாக வாசித்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அந்த வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். பாருங்க, யாத்ராகமம் 6:16 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரன் நாமங்கள். யாருடைய கோத்திரம் வருது? லேவியின் குமாரருடைய நாமங்கள்னு சொல்லப்பட்டுட்டு வரிசையா வருது இல்லையா? சாரி, 18 வாசிப்போம். இந்த 18ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? லேவி கோத்திரம். சரிங்களா? நல்லா கவனிச்சுட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். லேவி கோத்திரம், அதுல வர்ற கோகாத்தின் குமாரர். இந்த கோகாத்துக்கு 4 பிள்ளைங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியல் 4 பேர் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்புறம் இந்த அம்ராமுக்கு யார் வந்தாங்க? 20ஆம் அதிகாரம் பாருங்க, சாரி 20ஆம் வசனம் பாருங்க. யோகபேத்தை விவாகம் பண்ணி அவனுக்கு ஆரோன், மோசே. அப்ப ஆரோன், மோசே இதுல யார் குடும்பத்துல வராங்க? கோகாத்துடைய பிள்ளைகள்ல அம்ராம் குடும்பத்துல வராங்க இல்லையா? அடுத்து பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 21ஆவது வசனம். இத்சேயாரின் குமாரர் கோராகு, நெப்பேக், சித்ரின் வருது இல்லையா? இதுல யார் வரா? கோராகு வரார் இல்லையா? அப்ப இந்த கோகாத்து பிள்ளைங்க 4 பேரு. அதுல ஒருத்தர் அம்ராமு, அவரோட பிள்ளைங்க ஆரோனும் மோசையும். இன்னொருத்தர் யாரு? அடுத்த ஆள் இத்சேயாரு, அவருடைய குமாரர் தான் யாரு? கோராகு. இந்த கோராகு அப்புறம் வர்றவங்களை பார்க்கும்போது எங்க போய் முடியுதுன்னா 24. இல்ல, கோராகின் குமாரர் ஆசீர், எல்கானா, அபியாசாப்னு வருது இல்லையா? அப்ப இந்த எல்கானா இல்ல, இவர் சொல்லப்படுறவர். இவர் யாருன்னு பார்க்கணும்னா 1 நாளாகமோ 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது லேவி கோத்திரம், அதுல கோகாத்து. அந்த கோகாத் கோத்திரத்துல வந்த யார்? கோராகு மைண்ட்ல வச்சுக்கணும். லேவி, கோகாத் கோத்திரம், அம்ராம்ல இருந்து வந்தவங்க மோசே, ஆரோன். அடுத்த பிள்ளையில இருந்து வந்தவங்க தான் யாரு? இந்த கோகாத்து. சரியா? இப்ப அடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் வாசிக்கலாம். 22ஆவது வசனம் வாசிக்கலாம். 27ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்படியே வருது, இவர் குமாரன். அந்த கோராகுல இருந்து இவர் குமாரன் வருது. 27. இந்த கோராகுடைய சந்ததியில யார் வராங்க? எலியா, அடுத்து எரோகாம், அவருடைய மகனாகிய
எல்கானா. இப்ப எல்கானா எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். சரியா? லேவி கோத்திரம். இந்த அட்டவணையை நீங்க வீட்டில் போய் பொறுமையா வாசிங்க. இந்த காரியங்களை உங்களுக்கு நல்லா விளங்கிக்கிற முடியும். சரியா? இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். இவருக்கு முந்தி யார் தலைமுறையில இவர் வந்திருக்கிறாரு? கோராகு. கோராகு யாரு? கோராகு எதிர்த்து மோசேக்கு எதிராக கூட்டம் கூடின ஒரு மனுஷன் இல்லையா? இந்த கோராகுக்கு அவருடைய கூட்டத்துக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் என்னது? எல்லாரும் சாகிற மாதிரி அவங்க சாகல. பூமி பிளந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அந்த கூட்டம் முழுசையும் உள்ள போயிடுச்சு. சரியா? அப்ப இந்த லேவி கோத்திரத்துல, இந்த கோகாத்தியர் வம்சத்துல வந்த இந்த கோராகுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு அழைக்கப்பட்டுச்சு? பூமி விழுங்கி போட்ட குடும்பம், பூமி விழுங்கி போட்ட சந்ததி. கோராகுக்கு அப்புறம் வந்த இந்த லேவி குடும்பத்தார் மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை இழந்து போயிட்டாங்க. என்ன ஸ்லாக்கியம்? ஆசாரிய பணி அதுக்கப்புறம் அவங்க செய்ய அனுமதிக்கப்படலை. அந்த கோராகுடைய குடும்பத்துல வந்த யாருமே ஆசாரிய ஊழியம் செய்யலை. கோராகுடைய கூட்டத்தாரும் பூமி விழுங்கி போட்டுச்சே, அப்புறம் எப்படி அவருடைய சந்ததி அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு டவுட் வருதா? யாருக்கும் வரலாம், தப்பில்லை. அதை நம்ம இப்போ புரிஞ்சுக்குவோம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 31, 32 ரீட் பண்ணலாம். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. விழுங்கி போட்டுச்சு. 32 வாசித்தாச்சா? சரி. அப்ப என்னாகமம் 26, 10, 11 வாசிப்போம். அப்புறம் எப்படி இந்த எல்கானா வந்தாரு அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. கோராகின் குமாரரோ சாகவில்லை. கோராகும் அவர் யாரெல்லாம் இந்த கலகத்தை தூண்டுபடி எழுப்புனாங்களோ அவங்கெல்லாம் தான் செத்தது. கோராகின் குமாரர்கள் சாகலைன்னு நமக்கு கிளியரா வேதவசனம் சொல்லிருச்சு. அப்ப இந்த வம்சத்துக்கு பேர் என்ன வந்துருச்சு? பூமி விழுங்கி போட்ட வம்சம். இஸ்ரவேலுக்குள்ள இவங்களுக்கு பங்கு கிடையாது, சுதந்திரம் கிடையாது. யாருங்க இவங்க சுதந்திரம்? கர்த்தரே சுதந்திரம். கர்த்தரை சுதந்திரமாக பெற்ற ஜனம் இந்த லேவி. ஆசாரிய பணி செய்யறதுக்குன்னு விசேஷமா தேவன் பிரிச்சு வச்ச ஜனம் இந்த லேவி கோத்திரம். அந்த கோத்திரத்துக்கு இந்த குறிப்பிட்ட இந்த கோராகு வழி வந்த வம்சத்துக்கு என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது. இந்த செலோப்பியத்தின் குமாரத்திகள் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்கல்ல, என்ன கேட்பாங்க? எங்களுக்கு எங்க குடும்பத்துல ஆண் பிள்ளைங்க இல்லை, அதனால நாங்க 5 பேர் பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்கோம், எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்பாங்க இல்லையா? கேட்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் அந்த வசனத்தை நான் குறிச்சு வைக்கல. அந்த 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 வசனத்துல அவங்க சொல்லுவாங்க, நாங்க கோராகின் கூட்டத்தார் இல்லை. என்ன சொல்லுவாங்க? நாங்க கோராகின் கூட்டத்தார் இல்லை, என் தகப்பன் மரிச்சது அவருடைய சொந்த பாவத்தினால மரிச்சார். அதுலயும் பெருமை அவங்களுக்கு இல்லையா? சொந்த பாவத்துல தான் மரிச்சாரு. யாரு பாவத்துல மரிக்கல? கோராகு செஞ்ச பாவத்துல மரிக்கல, எதிர்த்து பேசின பாவத்துல மரிக்கல. அதனால எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. புரியுதுங்களா? அப்ப இவங்க கோத்திரத்துக்கு என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது. அந்த கோத்திரத்துல வந்தவர் தான் யாரு? எல்கான். எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? 16 தலைமுறை ஆயிடுச்சு. 600 வருஷம் ஆச்சு. இந்த குடும்பம், கோராகுடைய குடும்பம்
கர்த்தருடைய பணி செய்து. அன்னாளுடைய மிகப்பெரிய வேதனை இந்த வேதனை. எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சில கேள்வி கேட்டேன் முதல்ல உங்ககிட்ட. பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் மலடிங்கிற பிரச்சனை தீந்துரும்ல இல்லையா? ஏன் பொருத்தனை பண்ணி கொண்டாந்து விடணும்? சும்மா வந்து எங்களையும் ஆசாரியனா சேர்த்துக்கோங்கன்னா சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன பெணிலாலோட பிரச்சனையா இருக்கும்? எனக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க, உனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஏன் இவங்க மனமடிவானாங்க? இவங்களுடைய வாஞ்சையெல்லாம் எப்படி இருந்துச்சு? கர்த்தருடைய ஊழியத்தை நம்முடைய சந்ததி செய்யாம இருக்குதே, நான் கிருபை பெற்றவளா இருக்கிறேனே, எனக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா இந்த ஆசாரிய பட்டத்துக்கு வரலாமே, வெளினாலே உன் பிள்ளைய கொடே, பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு கொடே அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அப்படி திட்டமா சொல்லப்படலை. நான் யோசிக்கிறேன், 10 பிள்ளை வச்சிருக்கே கூட, நம்ம குடும்பம் வரட்டும். ஐயோ எனக்கு மட்டும் ஒரு பிள்ளை இருந்தா நான் கொடுப்பேனே, உனக்கு பிள்ளை பிறந்தா நீ கொடுத்துக்கோ, நான்லாம் கொடுக்க முடியாது. நம்மலாம் போனாலே அவங்க கேவலமா பேசுறாங்க, ஊரே கேவலமா பேசுது நம்மளை. நம்ம குடும்பம்னு சொன்னாலே காரி துப்புறாங்க. நீ கோராகு வம்சத்தான்ல, நீ வந்துடாத இந்த பக்கம், உனக்கு இந்த சுதந்திரத்துல உனக்கு பங்கு கிடையாது, இந்த ஆசாரிய ஊழியத்துல உனக்கு ஒரு சின்ன பங்கு கூட கிடையாது, அதை செய்யறதுக்கு உங்க குடும்பம் லாயக்கு இல்லை. அப்படி கர்த்தரையே சுதந்திரமா பெற்ற ஜனம் இன்னைக்கு இந்த மேன்மையான ஊழியத்தை செய்யக்கூடிய தகுதியை இழந்து நின்ன வேதனை நிமித்தம் இந்த அம்மா பிளான் பண்ணி பொருத்தனை பண்றாங்க. ஐயா என் பிள்ளைய ஏதாவது ஒரு ஊழியம் கொடுத்து இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய 16 தலைமுறையாச்சு, இன்னுமா நீங்க பகைமை பாராட்டுவீங்க? நாங்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலாம் ஏத்துக்கிற மாட்டாங்க. இப்ப இந்த அம்மா பண்ண பொருந்தனையும்படி என்ன செஞ்சிடணும்? கொண்டாந்து விட்டுறணும். கொண்டாந்து விட்டுட்டா இந்த பொருத்தனை நிமித்தமா ஆசாரிய ஊழியம் கிடைச்சிரும். கர்த்தர் மறுபடியும் இவங்களுக்கு அந்த கர்த்தரே சுதந்திரமாகக்கூடிய அந்த மிகப்பெரிய பங்கு மறுபடியும் இந்த குடும்பத்துக்கு கிடைச்சிரும். இந்த பெரிய ஆசை அவங்களுக்கு, அது நிமித்தமா தான் அவங்க இந்த பொருத்தனை பண்றாங்க. இந்த வம்சத்துக்கே இருந்த இந்த அவப்பெயர் மாறணும் அப்படின்னா கர்த்தருக்காக ஒரு பொருத்தனை பண்ணி பிள்ளைய கொடுக்கணும். 10 பிள்ளைய வச்சிருக்கேன் உன்னை கொடு அப்படின்னாலும் கொடுக்கறது யாரை பொறுத்து இருக்குது? அவளோட அந்த குழந்தையுடைய தாயை பொறுத்து இருக்கு. அப்ப இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு பாருங்களேன். இப்படி தள்ளிட்டா இந்த நம்ம சபைக்கு வர்றவங்கள யாரையாவது எதையாவது ஒருத்தர் என்னமாவது ஒரு சின்ன சொல்லிட்டா கூட, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நான் அந்த சபைக்கு இனிமேல் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல. இப்ப இவங்க வருஷந்தோறும் எல்கானா என்ன செய்வாராம்? வந்துகிட்டு இருக்காரு. வருஷந்தோறும் எதுக்கு வராரு? ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு இல்ல, பலி செலுத்த யார் வேணாலும் வரலாம். இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல உள்ள யார் வேணாலும் பலி செலுத்தலாம். வருஷந்தோறும் தவறாம வராரு. ஆனா இவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்க வேண்டியது? வருஷம் முழுசும் தேவ சமூகத்துல நிக்கக்கூடிய பாக்கியம் உள்ளது. அந்த பாக்கியம் இழந்து நிக்கிறாங்க. அப்ப வருஷந்தோறும் வராங்க, ஆனா வருஷம் முழுக்க தேவ சமூகத்துல நின்று ஊழியம் செய்யக்கூடிய பாக்கியம் இல்லை. ஆனாலும் என்ன செய்யறாங்க?
வாஞ்சையோட வர்றாங்க. அங்க நின்று ஊழியம் செய்யறவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளும் இந்த மாதிரி கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்க வேண்டியது. ஒவ்வொரு ஆசாரிய ஊழியத்தையும் பார்க்கும்போது இதுல ஏதாவது ஒண்ணு என்னுடைய குடும்பமும் செஞ்சிருக்க வேண்டியது. எல்கானா எவ்வளவு வாஞ்சையோட பாருங்க, இந்த ஜெபம் பண்ணி பொருத்தனை பண்ணி அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருச்சு. அவங்க நான் இப்ப வரல, அப்புறம் நான் பிள்ளைய கூட்டிட்டு கொண்டாந்து விடுறதுக்கு நான் வாரேன்னு சொல்றாங்க. அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், அந்த எல்கானாவுடைய ஒரு தாழ்மையும் அந்த ஏக்கத்தை அந்த வசனம் வெளிப்படுத்தும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23. ம் ஆ ம் 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 சரி. அப்ப இந்த 21ஆம் வசனத்துல பாருங்க, எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை அப்படின்னு சொல்லி போட்டு, அன்னாள் வராட்னா கூட அவர் என்ன செய்யறாரு? பலி செலுத்துறத நிப்பாட்டல. ஏதோ எனக்கு இது ஒண்ணுதான் தேவ சமூகத்துல போய் நிக்கிறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த வாய்ப்புக்காக ஏங்கின ஒரு குடும்பமா தான் இந்த குடும்பம் இருந்திருக்காங்க. தேவ சமூகத்துல நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு தேவனுக்கு அடுத்தவைகள்ல இருக்கணுங்கிற வாஞ்சை இந்த குடும்பத்துக்கு. அந்த வாஞ்சை நிறைவேறணுங்கிற பொருத்தனை யார் செஞ்சது? அன்னாள் செய்யறாங்க. அன்னாள் செய்யறாங்க. அதனாலதான் கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க. அவங்க அங்க சொல்றாங்க இல்லையா, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, என்ன சிறுமை எனக்கு? தேவ சமூகத்துல நின்று பணி செய்யக்கூடிய பாக்கியம் என் குடும்பத்துக்கு இல்ல. அந்த பாக்கியத்துக்காக பிரயாசப்படுவோம்னா ஒரு ஆண் பிள்ளை இல்ல. அப்ப என் சிறுமை நீங்கும்படிக்கு ஒரு ஆண் பிள்ளை தாங்க, உங்களுக்கே நான் தந்துடுறேன், உங்களுக்கே தந்துடுறேன். அவன் உயிரோடு இருக்கு சகல நாள் இங்கதான் இருப்பான், உங்ககிட்ட தான் இருப்பான். பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை 24ஆம் வசனத்துல எப்படி அவங்க சாமுவேலை பால் மறந்த பிறகு கூட்டு போறாங்கன்னு சொல்லும்போது அங்க சொல்லியிருக்கு, அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு, தூக்கி கொண்டு இல்ல, கூட்டிக் கொண்டு. அப்ப இஸ்ரவேல் தேசத்துல இந்த பாலூட்டும் பழக்கம் 5 வயசுல இருந்து 9 வயசு வரையன்னு சொல்லி அந்த ஒரு பேக்ரவுண்டை நான் வாசிக்கும் போது நான் வாசித்தேன். அது எவ்வளவு தூரம் தெரியல. ஆனா எங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களை பத்தி சொல்லும்போது எங்க பாட்டி எனக்கு ஒன்று சொன்னாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவன் பால் குடிப்பாமான்னு சொல்லுவாங்க. அப்ப 5 வயசுல தான் ஸ்கூலுக்கு போவாங்க. அப்ப பாருங்க, நம்ம ஜென்ரேஷன்லயே நமக்கு கேள்வியான சந்தர்ப்பத்திலேயே 5 வயசு இல்லையா? அப்ப அந்த விஷயத்தை எனக்கு முதல்ல நம்ப முடியல. ஏன்னா 5 வயசுல இருந்து 9 வயசு வரையவா? இப்ப எல்லாம் 1 வயசு கூட இல்லைன்ற நிலைமையில எல்லாம் இருக்கு, கேள்விப்படுறோம் இல்லையா? ஆனா அப்ப அப்படிங்கிறத எங்க பாட்டி சொன்னதை நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப ஒரு 5-6 வயசு பையனாவது இருக்கணும் குறைஞ்ச பட்சம். அந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? சாமுவேல்னு பேர் வைக்கிறாங்க. சாமுவேல்னா என்ன அர்த்தம்? நம்ம அங்கேயே வாசிக்கிறோம் இல்லையா, 20ஆம் வசனத்துல, அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அப்ப சாமுவேல்னா என்ன அர்த்தம்? அப்ப அவனை கூப்பிடும் போதெல்லாம் எப்படி கூப்பிடுறாங்க? கர்த்தரிடத்தில் கேட்டேன் வா, கர்த்தரிடத்தில் கேட்டேன் இங்க வா, கர்த்தரிடத்தில் கேட்டேன் நீ இதை போய் எடு. அந்த பையனுக்கு நான் சொன்னேன், இப்ப எத்தனை வயசு இருக்கு? குறைஞ்சபட்சம் 5 வயசாவது இருக்கணும். அம்மா ஏம்மா கர்த்தரிடத்துல என்னை கேட்டீங்கன்னு கேட்டிருப்பானா இல்லையா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, என்னை இப்படியே கூப்பிடுறீங்களே, எதுக்குமா என்னை கர்த்தரிடத்துல கேட்டீங்க அப்படின்னு கேட்டிருப்பான்ல. அவனுடைய சின்ன விவரம் கேட்டிருப்பான்ல, ஏம்மா என்னைய கர்த்தரிடத்துல கேட்டேன்னு சொல்லியே கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பான்ல.
அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவருடைய வேலையை செய்ய போறடா, நீ ஆண்டவர் சமூகத்துல நின்று ஆண்டவருடைய வேலை. அவ்வளவு பெருசாமா அது? இவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்களே, இப்பேற்பட்ட வேலையாது? இந்த சாமுவேலுக்கு தேவாலயத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவ்வளவு ஒரு வாஞ்சையை உருவாக்கி வச்சிருந்தாங்க. இல்லாட்டி எந்த பிள்ளை 5 வயசு பிள்ளை தெரியாத ஒரு இடத்துல தெரியாத ஒரு ஆள்கிட்ட விட்டுட்டு தாய் போகும்போது பேசாம இருக்கும்? இருக்குமா? நம்ம வீட்டு பிள்ளை இருக்குமா? ஒருவேளை குழந்தைய விட்டா கூட யாரோ தூக்குறவங்க கையில இருக்குன்னு வச்சுக்குவோம், கூட்டு கொண்டே விட்டுருக்குறாங்க. குறைஞ்சபட்சம் 5 வயசுக்கு மேலதான் இருக்கணும். 5 வயசு பிள்ளைன்றது அப்பதான் அம்மா அப்பா உறவு வீடு இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு பருவம் இல்லையா? அந்த வயசுல கொண்டு போய் அங்க விட்டவுடனே புள்ள பேசாம இருந்திருக்கு. அந்த வயசான யாரும் இதுவரை பார்த்துருக்காத அந்த வயசான தாத்தா கூட இருந்திருக்கு. அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு ஆசை காட்டியிருக்கணும். 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கற்றுக் கொடுக்கிற வயசு என்ன தெரியுமா? 5 வயசுக்குள்ள கற்றுக் கொடுத்துடணும். பிள்ளைகளுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கணுமோ கற்றுக் கொடுக்கிற வயசு எத்தனை வயசு? நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும் பிள்ளை. நம்ம தான் எதுவும் சொல்ல மாட்டோம். சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவோம். ஆனா பிள்ளை நீங்க வேணாலும் பாருங்க, இப்ப நிறைய விஷயங்கள்லாம் இப்ப யூடியூப்ல எல்லாம் வருது இல்லையா? அந்த 3 வயசு குழந்தை அவ்வளவு காரியங்களை ஐடென்டிஃபை பண்ணுது. ஒரு குழந்தைய குறித்து காட்டுறாங்க. ஏன்? அவங்க பெற்றோர் முயற்சி எடுத்து அந்த பருவம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற வயசு. பிள்ளைங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு 3-4 வயசு பிள்ளைய பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கேட்க, அம்மா அது என்னது, இது என்னது, அது ஏன் அங்கே பறக்குது, இது ஏன் இங்கே இருக்குது, இது ஏன் இப்படி வளைஞ்சிருக்குது, இது ஏன் இப்படி கத்துது. அதுக்கு தெரிஞ்சுக்கிற ஆசையோட இருக்கிறது என்ன செய்யும்? கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கெல்லாம் கேள்விக்கு பதில் சொல்ல தாய்மாருக்கு நேரமே இல்லை. நம்முடைய சகோதரிகள் அப்படி இருக்க மாட்டேங்கன்னு நான் நம்புறேன். டிவிக்கு முன்னாடி உட்காரவும், சீரியல் பார்க்கவும், சினிமா பார்க்கவும், மற்ற காரியங்களை தன்னுடைய நேரத்தை செலவழிக்கவும், என்னைய தொல்லை பண்ணாதன்ட்டு அழகா இப்போ நான் கிறிஸ்தவ சமூகத்தில் நிறைய சகோதரிகளை பார்க்குறேன். யூடியூப்பை ஆன் பண்ணியோ அல்லாட்டி பிள்ளைகளுக்குரிய ஏதோ விஷயத்தை ஆன் பண்ணி பிள்ளைகள் கையில் மொபைலை கொடுத்துட்டு அப்பாடான்னு உட்கார்ந்துருக்கிறவங்க. இதுலேயும் நான் செல்லை நோண்டணும், அதுக்காக பிள்ளைக்கு ஒரு டேபு. அது பாருங்க, ஒரு குழந்தை தூங்கும்போது இப்படியே தூங்குது. தூங்கும்போது கையை தடவுது இப்படி. அப்போ அது முழிச்சிருக்கும் போதெல்லாம் தடவிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். கற்றுக் கொடுக்கிற வயசு 5 வயசு. நீங்கள் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்கும். 5 வயசுக்கு அப்புறம் ஸ்கூல் போயிருமா? டீச்சர் தான் பெருசாக இருப்பாங்க, கூட இருக்க ஃப்ரெண்டு பெருசாக இருப்பாங்க. எங்கள் மிஸ் இப்படி தான் சொன்னாங்க, தப்பாக போடும், டியை வேற பக்கமாக திருப்பி போடும், ஒரே போட்டுரும். நம்மகிட்ட என்ன சொல்லிடும்? எங்கள் மிஸ் இப்படி தான் சொன்னாங்க, இப்படி தான் எழுதணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிடும். யார் வந்துடுறாங்க? இப்போ அடுத்தவங்க வந்துடுறாங்க இல்லையா? இப்போ 2.5 வயசுலேயே கொண்டு போய் விட்டுறாங்க. அப்போ 2.5 வயசுல அது என்ன சொல்ல ஆரம்பிச்சிடும்? நீங்கள் பேசாமல் இருங்க, உங்களுக்கு தெரியாது, எங்கள் மிஸ் இப்படி தான் சொன்னாங்க. 5 வயசுக்குள்ள நம்ம கைக்குள்ள இருக்கிற பிள்ளை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிற வயசு அந்த 5 வயசு. அந்த 5 வயசுக்குள்ளர இந்த அம்மா என்ன ஆசையை கொடுத்துட்டாங்க? தேவ சமூகம் இப்படி இருக்குப்பா, சீலோவில் போகும்போது இப்படி இருக்கும், இந்த மாதிரி பலி செலுத்துவாங்க, இவ்வளவு ஜனங்கள்லாம் வருவாங்க, அங்கே ஆசாரியன் எப்படி இருப்பார் தெரியுமா, அவங்க என்னெல்லாம் ஊழியம் செய்வாங்க தெரியுமா, ஆண்டவருக்காக ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று வேலையெல்லாம் செய்வாங்க தெரியுமா. அப்படி இவங்க அந்த பிள்ளைய மோட்டிவேட் பண்ணி சாமுவேலுடைய எண்ணம், ஏக்கம், ஆசை, அப்பா போறாங்கம்மா நம்ம போலையா, நம்ம என்ன ஆசையை பிள்ளைகளுக்கு ஊட்டுறோமோ அந்த வயசுல அதை அப்படியே நாடுவாங்க.
என் பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கும்போது அவளுக்கு நாங்கள் சொல்லிட்டோம் இந்த ஸ்கூலுக்கு போகிற, எல்லாரும் கேட்பாங்க எங்கே என்ன ஸ்கூல் போலையா, அந்த 3 வயசு ஆக போகிறப்ப கேட்பாங்க, 2.5 வயசு அந்த 2.25 வயசு வரப்ப நீ ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் போவேன் அப்படின்மா, நான் எப்போ மம்மி போவேன், நான் எந்த ஸ்கூலுக்கு போவேன் அப்படிலாம் கேட்பேன். அப்போ எங்கள் நாங்கள் ரோட்டு மேலே ஒரு வீட்டில் இருந்தோம், அதனால் அந்த ஸ்கூல் பஸ் வரும், வேலம்மாள்னு ஒரு ஸ்கூல் பஸ் வரும். அப்போ இந்த ஸ்கூல் தான் நீ போக போகிற அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அவள் கேட்குறப்பெல்லாம் திருப்பி கேட்பா, பல தடவை கேட்பா. சொன்னோம். அவள் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நான் வேலம்மாளுக்கு போகிறேன், எந்த ஸ்கூலுக்கு போகிறேன், வேலம்மாளுக்கு போகிறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அவள் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஒரு அப்போ அந்த வருஷம் சேர்க்கணும், அவளை ஸ்கூலில் சேர்க்கணும். ஆனால் அவளை ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை எங்ககிட்ட. 6ஆம் தேதி அந்த வருஷம் ஸ்கூல் ஆரம்பிக்குது. எங்கள் பாப்பா எல்கேஜி கொண்டு போய் விடுற வருஷம் வந்து 6ஆம் தேதி ஸ்கூல் ஆரம்பிக்குது, ஸ்கூல் ரீஓப்பன். பஸ்ஸு வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட நிற்கிது. எங்களுக்கு காசு எதுவும் கிடைக்கல. என் பொண்ணுக்காக நான் ஜெபம் பண்ணியிருந்தது, ஆண்டவரே என் பிள்ளைங்க வந்து நான் வேறு எதையும் பெருசாக நான் சேர்த்து வைக்கணும்னு விரும்பலை, நல்ல படிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று ஆங்கில அறிவு இருக்கணும், இல்லை நல்ல ஒரு மலையாள அறிவு இருந்துச்சுன்னா என் பிள்ளைங்க நிறைய பைபிளுடைய ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் ரீட் பண்ண முடியும். அதனால் இது 2ல் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பினேன். அப்போ மலையாளம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து நாங்கள் இருக்கிற அந்த கிராமத்தில் இல்லை. அப்போ இவளை ஸ்கூலில் சேர்க்கணுன்ற சமயத்தில் தான் நான் கேள்விப்பட்டேன் வேலம்மாள்னு ஒரு ஸ்கூல். அது ரொம்ப மிகப்பெரிய ஸ்கூலாக சென்னையில் இருந்தது. அந்த சேர்மன் வந்து அவருடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து எங்கள் கிராமம், நாங்கள் ஊழியர் செய்கிற கிராமம். அதனால தன்னுடைய கிராமத்து மக்களையும் டெவலப் பண்ணணுன்ற நோக்கத்தோடு கூட அங்கே ஒரு வேலம்மாள் வச்சுருந்தேன். அப்போ அதனால வந்து நான் அந்த ஸ்கூலை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே சேர்க்கணும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஃபீஸ் அந்த நாங்கள் இருக்கிற இடத்துலையே அதிகமான ஃபீஸ் வந்து அங்கே. இப்போ மற்ற ஸ்கூலில் 1 மடங்குன்னா அங்கே 10 மடங்கு அப்படி இருந்துச்சு ஃபீஸ். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எங்களால் கொடுக்க முடியல. அப்போ அவள் கேட்டால் என் ஸ்கூல் பஸ் வந்துருச்சு நான் போகல அப்படின்னு சொல்லி கேட்டாள். இப்போ ஆண்டவர் நம்ம கொடுக்கல, நம்ம கொடுத்தோன்னே போகலாம், நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா கருத்தாக போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். 6ஆம் தேதி ஆச்சு, 7ஆம் தேதி ஆச்சு. நாங்கள் வெளியிலே போகல. ஏன்னா எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னென்ன பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கலையான்னு கேட்பாங்க. நான் எங்கள் அம்மாவை நம்பி ஊழியத்துக்கு வரல, அவரை நம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கேன், அவர் தான் தரணும். அப்போ நான் மனசில் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், அவர் நாம மகிமைக்கான்னு கேட்டிருக்கோம், அவர் தருவார். தராமல் போனாலும் அவரை விட அக்கறை என் பிள்ளை மேலே எனக்கு கிடையாது, அதனால் அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்கட்டும், அடுத்தவர் எப்போ கொடுக்குறாரோ அப்போ போட்டும் பிள்ளை, அவரை விட எனக்கு அக்கறை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். பாருங்க, 9ஆம் தேதி எங்களுக்கு கிடச்சிது. ஆச்சரியமாக ஒருத்தர் இந்த சின்ன பிள்ளையும் நினச்சி உங்கள் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கலையான்னு கேட்டு அவர் வந்து உங்கள் பிள்ளைக்காகன்னு சொல்லி ஒருத்தர் செஞ்சார். அப்போ போய் ஒரு சின்ன ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் வந்து அப்போது 600 ரூபாய், இந்த ஸ்கூலில் வந்து 7000 சொச்சம். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. அப்போ எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தொகை, எங்களால் வந்து அதை பேர் பண்ண முடியாத ஒரு பெரிய தொகை. அப்போ நாங்கள் சேர்க்க முடியாதுங்கிற. ஆனால் அன்னைக்கு இருந்த நிலைமை என்னன்னா, அந்த 600 ரூபாயை எங்களால் கொடுத்து அந்த சின்ன ஸ்கூல்லையும் சேர்க்க முடியாது, இந்த 7000 சொச்சம் கொடுத்து இங்கேயும் சேர்க்க முடியாது, அந்த நிலைமையில தான் இருந்தோம். 2லையுமே முடியாது. ஒருவேளை எங்கள் அம்மாட்டையோ இல்லை எங்கள் உறவுகிட்டையோ சொன்னால் அங்கே சேர்க்கறனால இங்கே சேர்க்கறதுக்கு அவங்க ஏதோ செஞ்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் செஞ்சான்னு சொன்னால் தான் அவருக்கு மகிமையாக இருக்கும், அவர் செய்கிறத செய்யணும் அப்படி. அப்போ அவர் செஞ்சார், அப்போ அதை சேர்த்தோம். அப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லிட்டோம், அது என்ன செஞ்சுக்கிச்சு, அதை இறுக்கமாக பிடிச்சிக்கிச்சு. அதுக்காக அவள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த சின்ன பிள்ளையுடைய ஜெபத்தை அவர் கேட்டார். அப்போ ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அதை என்ன செய்கிறாங்க அவங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசையை இந்த சாமுவேலுக்கு இந்த அம்மா கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க கொடுத்த அந்த வாஞ்சை தாகம், அந்த பிள்ளை விட்டுட்டு வந்த அந்த பிள்ளை அழுகலை. இப்போ கைக்குள்ளேயே வளர்த்தும் இப்போ கொண்டு போய் விட்டுட்டு வரணும்னா அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, பாட்டு பாடுறாங்க விட்டுட்டு வந்துட்டு. அந்த பாட்டை பாருங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். என்ன மேட்டிமையான பேச்சு? பூமி விழுங்கி போட்ட குடும்பம்னு மேட்டிமையான பேச்சை பேசாதீங்க. நாங்கள்லாம் யாரு? கர்த்தருடைய பணியை செய்யறதுக்கு தகுதியானவங்க. நீங்க யாரு? பூமி விழுங்கி போட்ட தகுதி கட்ட கூட்டம். இந்த மேட்டிமையான பேச்சை இனிமேல் பேசாதீங்க. அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இப்போ எவ்வளோ மேட்டிமையான பேச்சு இவங்களுக்கு விரோதமாக இருந்திருக்கு, அகந்தையான பேச்சு இவங்களுக்கு விரோதமாக இருந்திருக்கு. கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ, பலவான்களின் வில் முறிந்தது. எங்களை நீ வரக்கூடாதுன்னு யார் சொல்ல முடியும்? பொருத்தனை பண்ணி கொடுத்துட்டேன், அனுப்ப முடியுமா? கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணதை நீங்கள் திருப்பி கொடுக்க முடியுமா? அப்போ அந்த பெருமிதத்தில் அவங்க பாடுறாங்க. இப்போ நீங்கள் அந்த பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க சொன்னதெல்லாம் யாரை சொல்றாங்க? பெனினால சொல்லல. இந்த வம்சத்தை இகழ்ந்த, பரிகசித்த, தேவ சமூகத்தில் ஏற்காத, தள்ளி போட்ட, நிந்தித்த, அகந்தையாக பேசின அவங்கள பார்த்து சொன்னாங்க. மற்ற லேவியரை பார்த்து சொன்னாங்க. இவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி நின்று ஊழியம், தேவ சமூகத்தில் நின்று ஊழியம் செஞ்சிருந்தவங்க லட்சணம் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? யாரு ஊழியக்காரரு? ஏலி. ஏலியுடைய பிள்ளைங்க எப்படி நடந்தாங்க? புரியுதா? இதை புரிஞ்சு நம்ம அந்த காரியத்தை வாசித்தோம், இந்த பாட்டை வாசித்தோம்னா பாட்டு புரியுது. அப்ப இவங்க சிந்தையை யோசித்து பாருங்க. இவங்க சிந்தையெல்லாம் நிறைஞ்சிருந்தது என்னது? கர்த்தருடைய சுதந்திரம். கர்த்தர் எங்களுக்கு சுதந்திரமாகணும், மறுபடியும் கர்த்தர் எங்களுக்கு சுதந்திரமாகணும், கர்த்தரிடத்துல எங்களுக்கு பங்கு வேணும். ஏன் பிள்ளைங்க, ஏன் குடும்பம், எங்க குடும்பத்துல உள்ள இனி வரக்கூடிய வாரிசுகள் எல்லாரும் எங்க நிக்கணும்? தேவ சமூகத்துல நிக்கணும். தேவனுக்கு அடுத்தவைகளே அவங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்க உண்மையில் அவங்க தானே. அப்ப யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு அடுத்தவைகள் தான் உங்களுக்கு சிந்தை. அவரை மகிமைப்படுத்துறது தான் இவங்க வாஞ்ச. அவருடைய சித்தத்தை செய்யறதா இவங்க விருப்பம். ஏற்படுத்தினது யாரதான்? எங்களையும் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். நாங்களும் தேவனால ஏற்படுத்தப்பட்டவங்க தான். இந்த தப்பிதத்தினால விலகி போயிட்டோம். அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படியே போனது தானா? திரும்பி கிடைக்காதா? ஒருவேளை நம்ம பல விதமான சூழ்நிலைகளில் நிந்திக்கப்படக்கூடிய நிலைமையில இருக்கலாம். மற்றவங்க நம்மளை அற்பமாக பேசக்கூடிய நிலைமையில இருக்கலாம். பிள்ளைகள் நிமித்தமாக அற்பமாக பேசப்படலாம், புருஷன் நிமித்தமாக அற்பமாக பேசப்படலாம், பெற்றோர் நிமித்தமாக பேசப்படலாம், பிள்ளைகள் நிமித்தமாக பெற்றோருக்கு அவமானமும் நிந்தையும் உண்டாயிருக்கலாம். ஆனால் இது இப்படியே தொடர்கதையாக இருக்கும். இதனால நான் தேவ சமூகத்துக்கு போக மாட்டேன், தேவனுக்கு அடுத்தவைகளை தேட மாட்டேன், கர்த்தருடைய மகிமை எனக்கு தேவையில்லை அப்படின்னு வாழ்ந்து வெற்றி சிறக்கவும் முடியாது. ஆனால் அவங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நினைக்கிறார். தவறாம ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்த வந்த எல்கானாவுடைய குடும்பத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அவங்க மனதின் உண்மையை பார்க்குறாரு, அவங்களுடைய உண்மையுள்ள சிந்தையை பார்க்குறாரு. எப்போ ஏற்பட்ட பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ சாமுவேல் இப்போ எங்கே போயாச்சு? தேவ சமூகத்துக்கு போயாச்சு. அவர் யார்? சாமுவேல் கடைசி நியாயாதிபதி. 16 தலைமுறை ஆயிடுச்சு, 600 ஆண்டு ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? எப்படி 16 தலைமுறை 600 ஆண்டு? நியாயாதிபதியுடைய காலம், மோசையின் காலத்தில் தானே அவர் இப்படி பண்ணார் இல்லையா? கோராகு. இப்போ இவர் தான் கடைசி நியாயாதிபதி இல்லையா? அப்போ இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 16 தலைமுறை போயிடுச்சு, 600 ஆண்டு காலம் போயிடுச்சு. இவர் தான் கடைசி நியாயாதிபதி. அதுக்கப்புறம் இவர் யாரு? மிகப்பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேலின் மிகப்பெரிய முதலாவது தீர்க்கதரிசி இவர். ஏன்னா இவரோட நியாயாதிபதிகள் முடியுது. அடுத்து யார் வந்துடுறா? ராஜாவாகிய சவுல் வந்துடுறார் இல்லையா? அடுத்து இவர் மிகப்பெரிய
தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து தேவ சமூகத்தில் நின்று ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரியன், கர்த்தருக்காக பலி செலுத்தக்கூடிய ஆசாரியன். ஏலி செத்துட்டாரு, பிள்ளைங்க 2 பேர் செத்துட்டாங்க. யார் இப்ப ஆசாரியன்? எவ்வளோ பெரிய கனம். கடைசியை நம்ம வாசித்து முடிக்கலாம். 1 நாளாகமோ தேவ சமூகத்துக்கு வராமல் தள்ளப்பட்ட இந்த குடும்பத்துடைய இவங்க இவ்வளவு தூரம் மன உண்மையாக கர்த்தருக்கு அடுத்தவைகளை வாஞ்சித்து கர்த்தருடைய காரியங்களில் விருப்பம் கொண்டு அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்யணும், நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் சந்ததியும் செய்யணும்னு தேவ சித்தத்தையே தன்னுடைய வாழ்க்கையின் மையமாக வச்சு உண்மையுள்ளவங்களாக திகழ்ந்த இந்த அன்னாளம்மாவுடைய செய்கையின் மூலமாக கிடைச்ச ஆசீர்வாதத்தை பாருங்கள். 1 நாளாகமோ 9:31 ஒருத்தர் வாசிக்கலாம். 1 நாளாகமோ 26:1-19 இன்னொருத்தர் வாசிக்க. 1 மட்டும் வாசித்தா போதும். இன்னொருத்தவங்க 2 நாளாகமோ 20:19 நம்ம வாசித்து முடிக்கலாம். நிறுத்தி வாசிங்க சிஸ்டர். கோராகியனான பலகாரம் சுடுகிற ஒப்புவித்திருந்தது. இப்போ வந்துட்டாங்களா? யார் வந்திருக்கிறாங்க? கோராகின் கூட்டம். கோராகுடைய சந்ததியில் சாமுவேலுக்கு அப்புறமா இப்போ என்ன ஒரு நிரந்தர பணி கிடச்சிருக்குது? பலகாரம் சுடும். அடுத்து பாருங்க 1 நாளாகமோ 26:1 எடுத்தவங்க வாசிங்க. வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகள் யாவன? கோராகியர் சந்ததியான ஆசாபின் புத்திரர்களே. போதும். இப்போ இவங்க யாரா இருக்கிறாங்க? வாசல் காக்கிற ஆசாரிய ஊழியத்தில் இப்போ யார் நிற்கிறாங்க? பேர் யார் பேர் பாருங்க? ஆசாப். இந்த ஆசாப் யாரு? நிறைய சங்கீதங்களை எழுதினவர். பாருங்க அவர் இன்னும் யாருங்கிறத 2 நாளாகமோ 20:19. கோராகின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். யார் சந்ததி? பூமி விழுங்கி போட்ட சந்ததின்னு பழித்து பேசப்பட்ட சந்ததி இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மகா சத்தமாய் கர்த்தரை கம்பீரித்து பாடக்கூடிய சந்ததியா வந்தாங்க. அதுக்கு முதல் விதை போட்டது யாரு? உண்மையில் அவங்களாயிருந்த இந்த கிருபை பெற்ற அன்னாள். இந்த அன்னாளை நம்ம மனசுல நிறுத்திக்குவோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நோக்கம் பூரா எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்தவ சமூகத்தை தான் நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளை தான் சொல்றேன். நோக்கம் மறந்துட்டாங்க. நோக்கம் என்னது? தேவையான ஒண்ணு. என்னது தேவையான ஒண்ணு? தேவனுடைய சமூகம். அதைத்தான் நம்ம மத்தேயு 6 வாசிக்கிறோம் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம். எல்லாரும் மனசுல கை வச்சு யோசித்து பார்ப்போம். அதுவா நமக்கு முதல்ல இருக்குது? இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், அதை செய்கிறோம், அதை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இதுக்கு நேரம் இல்லை. ஐயோ இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. கர்த்தரை தேடுறதுக்கு நான் விரும்புகிறேன். தேவ சமூகத்துக்கு போகணும்னு விரும்புகிறேன், ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன், வேத வாசிக்கணும்னு விரும்புகிறேன், கர்த்தருக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறேன். எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குதே, நான் எப்படி அதை செய்ய? அப்படின்னும் போது நம்ம முதலாவது எதை வச்சுருக்கோம்? தேவனுடைய நோக்கம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம். நம்ம இவைகள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கு நமக்கு நேரமும் இல்லை, தேவ நோக்கமும் செய்யலை. யார் உண்மை இல்லவங்க? நம்ம வாஸ்தவம் இல்லையா? நம்மளை இங்கே இந்த இடத்துல, இந்த சபையில், இந்த குடும்பத்தில்
நாட்டி வச்சிருக்கிறவருடைய திட்டத்தை மீட்டு கொண்டவர். திட்டத்தை மெயினாக யார்? அவர் யார்? அவர் நம்மகிட்ட ஏதோ கெஞ்சி கேட்கல, எனக்கு பிரியமானதை செய்யுங்களேன், நான் சொல்கிறத கொஞ்சம் செய்யுங்களேன் அப்படின்னு. நம்ம யார்? அவருக்கு மீட்கப்பட்ட அவருக்கு பிள்ளைகள். நம்ம மனப்பூர்வமாக நம்மளை அடிமைகளாக சமர்ப்பிக்க வேண்டியவங்க. இன்னைக்கு அவர்கிட்டயே பிள்ளைங்கிறதுனால உரிமையாக இன்னைக்கு பிள்ளைகள்லாம் எப்படி கேள்வி கேட்குறாங்க, என்னை ஏன் பெத்த அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? பெத்தைங்கெல்லாம் செய்யுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நான் பிதாவானால் என் கனம் எங்கேன்னு கேட்குறாரு இல்லையா? விலை கொடுத்துருக்கிறாரு, நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் விலை கொடுத்துருக்கிறாரு. விலை கொடுத்தவர் தான் சொல்கிறாரு தேவையான அந்த ஒன்றை நாட சொல்லி. அதுதான் உண்மையுள்ள சிந்தை. அருமையான சகோதரிகளே, இந்த உண்மையுள்ள சிந்தையை ஆண்டவர் நமக்கு தரட்டும். நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை நம்ம புரியட்டும். என்னை எதுக்காக ஆண்டவர் ரட்சித்தாரோ, மீட்டாரோ, விலை கொடுத்து வாங்கினாரோ, அவருடைய சித்தத்தை நான் இந்த பூமியில் செய்யணுங்கிறத முதலாவது வைப்போம். மற்ற எல்லா தேவைகளையும் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்வோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெய். அதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையுள்ளவர்களாக அவரை மகிமைப்படுத்தி அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற தேவன் கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கேட்டோம். வாணி ஒரு செய்தியாக மாத்திரம் இல்லை, ஒரு நல்ல பைபிள் ஸ்டடியாகவே நமக்கு அது அமைந்திருந்தது. அண்ணாவையும் எல்கானாவையும் வேறு கண்ணாடி போட்டு பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம போட்ட கண்ணாடி வேறு கண்ணாடி, இப்போ போட்டு பார்க்குற கண்ணாடி வேறு கண்ணாடி. ஓகே, அந்த கண்ணாடி வழியே உள்ள உத்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. எனக்கு அப்படி தான் தெரிஞ்சும். கண்ணை சிமிட்டி உத்து எங்கெங்கெல்லாம் போகிறாங்க. எங்கே அது யோவான் சுவிசேஷத்தில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் எங்கே போனாங்க, அதுக்கப்புறம் சாமுவேலுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் யாத்ராகாமத்துக்கு போகிறாங்க, அப்புறம் 8ஆமத்துக்கு போகிறாங்க, 4ஆமத்துக்கு போகிறாங்க. அப்படியே அங்கங்கே சுற்றி அண்ணா எப்படி உண்மை உள்ளவளாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அண்ணா அழுவுனி அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய ரெவல்யூஷனரியாக நமக்கு தெரியுறாங்க. ஒரு புரட்சி பெண். யார்? அண்ணா. கோராகின் புத்திரர் பூமி விழுங்கி போட்ட அந்த சூழ்நிலையில் எப்படி இருந்திருக்கும், தலைமுறைக்கும் அவங்க அதனால் எப்படி பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. அந்த தலைமுறையுடைய தலை எழுத்தையே என்னை யார் மாற்றினது? அண்ணா மாற்றினது. இப்படி தான் இன்றைக்கி என்னது, நான் எப்பயுமே அடிக்கடி நினைப்பேன், ஒருவேளை நம்ம சகோதரிகள் பெண்கள் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துலையா இருக்கட்டும், சமூகத்துலையா இருக்கட்டும், சபையிலையா இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், என்னது ஒரு ஆமாம் மட்டமாக கலை சொல்லுது, நான் சொல்லலை. ஓகே, ஒரு பேட்ரியார்கி. ஆமாம், பேட்ரியார்கி இருந்தால் பரவாயில்ல, எக்ஸஸ் ஆஃப் பேட்ரியார்கி இருக்கும். அப்படி ஒரு பெண்களை என்னது தள்ளி வைக்கிற, சிறுமைப்படுத்துகிற அந்த சமூகத்தில் ஆண்டவர் தேசத்தை கட்டுறதுக்காக அவங்கள பயன்படுத்தினார். சாராவாக இருக்கட்டும், அதில் லேயாவாக இருக்கட்டும், ராகேலாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் பெரிய தேசத்தை கட்டுறதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது மாதிரி தான் இன்றைக்கி அண்ணா ஒரு தலைமுறையுடைய தலை எழுத்தையே என்ன செஞ்சுருக்காங்க, மாற்றிருக்காங்க. எங்கே போய் மாற்றினாங்க? இஸ்ரேல் தேசத்தில் போய் கொடி பிடிச்சிட்டு போய் மாற்றினாங்களா? எங்கே இருந்தாங்க? ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு இருந்த இடத்துல, அவங்களுக்கு கொடுத்த குடும்பத்தில், அவங்க இருந்த சூழ்நிலையில், அவங்க இருந்த நெருக்கத்தில், அவர்கள் மத்தியில் இருந்த நிந்தையில், கண்ணீரில் இருந்து ஒன்றே ஒன்று மட்டும் அவங்களுக்கு தெரியும். யாரை தெரியும்? அவரை மட்டும் தெரியும். அது போதும். தலைமுறையுடைய தலை எழுத்தை மாற்றின அந்த அண்ணாவாக தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். உண்மை உள்ளவை எவைகளோ அப்படிங்கிறதுல, உண்மைன்னா நம்ம என்ன படித்தோம்? பொய் பேசக்கூடாதுன்னு படித்தோமா? என்ன படித்தோம்?
உண்மையுள்ளனா என்ன படித்தோம்? யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்க்குறோம். பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறார். இன்னும் நல்லா சொல்லணும்னா தேவனுடைய நாம மகிமைக்காக. இன்னும் நல்லா சொல்லணும்னா தேவ சிந்தையை. இன்னும் நல்லா சொல்லணும்னா தேவனுக்கு ஏற்ற வேலை. இன்னும் நல்லா சொல்லணும்னா இன்னும் நல்லா சொல்லணும்னா இன்னும் நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் ஒன்றையும் என் சுயமாக என்ன இல்லை செய்யலை. எது ரொம்ப நல்லா புரியுது? தேவனுக்கு ஏற்றவைகளை செய்தல் சிந்தித்தல்ன்றது நல்லா புரியுதா? நான் ஒன்றையும் என் சுயமாய் செய்கிறதில்லைங்கிறது நல்லா புரியுதா நம்மளுக்கு? ஒன்றையும் எதா செய்யக்கூடாது. உன் சுய புத்தியின் மேலே என்ன செய்யாத, சாயாத. அதுதான் அந்த சுய புத்திங்கிறது தான் நம்மளை ரொம்ப ஆக்கிரமித்து என்ன செய்கிறது, நம்மளை ரொம்ப என்ன ஆக்குறதுன்னா அதுதான் நம்ம மேலே ரொம்ப படையெடுப்பு செய்கிறது. இப்போ ஒரு படை எடுத்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஆர்மி நம்ம மேலே அட்டாக் பண்ணால் எப்படி இருக்கும்? அது மாதிரி எது வரும் நமக்கு அகெயின்ஸ்டா? சுய புத்தியின் மேல் சாயாதனா அதுதான் மேலோங்கும். ஓகே, அப்போ கிறிஸ்துவின் சிந்தை அதை சொல்லிட்டு தான் கடைசியாக சகோதரரே